Hi, welcome you to the channel Sen Talks. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எக்ஸசைஸை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். இது இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். ஃப்ளூயன்சி அப்படின்னா ஸ்பீட் கிடையாது, ஸ்பீடாக பேசுகிறது கிடையாது, அடுத்தடுத்து கண்டினியூஸாக பேசுகிறது. தட் இஸ் கால்டு ஃப்ளூயன்சி. ஸோ இது ஒரு புத்தகமா, திஸ் இஸ் எ புக் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. திஸ் இஸ் எ புக் அப்படின்னா இது ஒரு புத்தகம். ஓகே, இது கேள்வி இல்லை. இதை நீங்கள் இது ஒரு புத்தகமா அப்படின்னு ஒரு கேள்வியாக மாற்றணும். இதை ஸ்பீடாக பண்ணணும். இந்த சென்டென்ஸை இப்படி மாற்றுறப்ப இது ஒரு புத்தகம், இது ஒரு புத்தகமா, திஸ் இஸ் எ புக், இஸ் திஸ் எ புக், இது ஒரு புத்தகமா. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணணும் சென்டென்சஸை. அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். அது ஆன்சர் டிஸ்பிளே ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். இப்போ இஸ் திஸ் எ புக், திஸ் இஸ் எ புக் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம இஸ் திஸ் எ புக் அப்படின்னு மாற்றிருக்கோம். அடுத்து நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்க அப்படின்னா இது ஒரு புத்தகமா இல்லையா அப்படின்னு கேட்க போகிறீங்க. உடனே அந்த தமிழ் வாக்கியத்தை பார்த்து நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அந்த ஸ்பீடு வேணும். இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இது ஒரு புத்தகமாக இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். டைம் எடுக்காமல் கீழே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை உடனே சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் டைம் எடுத்துகிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் எ புக் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு, அதை கேள்வியாக மாற்றணும். இஸ் திஸ் எ புக் அப்படின்னு. தென் இது ஒரு புத்தகமாக இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் எ புக் ஆர் நாட், இது ஒரு புத்தகமாக இல்லையா அப்படின்னு கேட்டாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னால் இதை ஒரு புத்தகம் என்று சொல்ல முடியவில்லை, இதை நீங்கள் சொல்லணும். இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் திஸ் இஸ் எ புக், அதை எப்படி மாற்றணும்? இஸ் திஸ் எ புக் அப்படின்னு மாற்றணும். இஸ் திஸ் எ புக் ஆர் நாட் அப்படின்னு மாற்றணும். அடுத்து என்னால் இதை ஒரு புத்தகம் என்று சொல்ல முடியவில்லை, ஐ cannot tell that this is a book, இது ஒரு புத்தகம் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. தென் அடுத்து நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்து விட்டீர்களா, இந்த கேள்வியை நீங்கள் கேட்க போகிறீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அதர்வைஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. என்னால் இதை ஒரு புத்தகம் என்று சொல்ல முடியவில்லை, ஐ cannot tell that this is a book. நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்து விட்டீர்களா, have you read this book? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். பொதுவாக இப்படி தான் கேட்போம். நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு have you read this book, have you completed the work, வேலையை முடிச்சிட்டிங்களா, இந்த மாதிரி. ஸோ அந்த நிகழ்வு கடந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கேட்கணும். did you read this book, இந்த புத்தகத்தை ரீட் பண்ணியிருக்கீங்களா, did you read this book, did you complete the work, இந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் யூஸ் ஆகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் யூ ரெட் திஸ் புக், இந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா. அடுத்த சென்டென்ஸ் இல்லை, இன்னும் இல்லை, இப்படி நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு சென்டென்ஸில் ஆரம்பித்தோம் திஸ் இஸ் எ புக் அப்படின்னு. தென் இஸ் திஸ் எ புக் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணோம். தென் இஸ் திஸ் எ புக் ஆர் நாட் அப்படின்னு சொன்னோம். தென் ஐ cannot tell that this is a book அப்படின்னு சொன்னோம். தென் ஹாவ் யூ ரெட் திஸ் புக், அந்த ரீடு READ அதை இந்த ஹாவ் ஹேஸ் வர்றப்ப ரெட் அப்படின்னு வாசிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரீடு அப்படின்னா வாசி அப்படின்னு அர்த்தம், ப்ரெசன்ட் டென்ஸ். ரீடோட பாஸ்ட் டென்ஸ் ரெட், READ தான் ஸ்பெல்லிங். பட் ப்ரொனவுன்சியேஷன் வந்து எப்படி இருக்கும், RED எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கும். ரெட் அப்படின்னு சொல்லணும். ஹாவ் யூ ரெட் திஸ் புக், இல்லை, இன்னும் இல்லை, நோ, நாட் எட் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இன்னும் ரீட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். எங்கே இந்த புத்தகத்தை வாங்கினீர்கள். அடுத்தது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இல்லை, இன்னும் இல்லை, நோ, நாட் எட். எங்கே இந்த புத்தகத்தை வாங்கினீர்கள். வேர் டிட் யூ பை திஸ் புக், இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு பாருங்கள். வேர் டிட் யூ பை திஸ் புக், நான் எங்கு வாங்கினேன் என்பதை மறந்து விட்டேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நவ் ட்ரை திஸ் சென்டென்ஸ். நான் எங்கு வாங்கினேன் என்பதை மறந்து விட்டேன். வேர் டிட் யூ பை திஸ் புக், ஐ ஃபர்காட் வேர் ஐ பாட். நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத மறந்து விட்டேன். இந்த சென்டென்ஸில் வேர் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். ஐ ஃபர்காட் வேர் ஐ பாட். நான் இதுபோல் ஒரு புத்தகத்தை எங்கும் பார்த்ததில்லை. இந்த சென்டென்ஸை நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்.
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் எங்கே வாங்கினேன்றதை மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் வேர் ஐ பாட். நான் இது போல் ஒரு புத்தகத்தை எங்கும் பார்த்ததில்லை. ஐ ஹாவ் நாட் சீன் எனிவேர் லைக் திஸ் புக். ஐ ஹாவ் நாட் சீன் எனிவேர் லைக் திஸ் புக். ஐ டிட் நாட் சி அப்படின்னு சொல்லலாமா சிம்பிள் பாஸ்டன்ஸில்? பொதுவாக அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஐ ஹாவ் நாட் சீன் தான் சொல்லுவோம். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு புக்கை பார்த்ததில்லை. ஐ ஹாவ் நாட் சீன் எனிவேர் லைக் திஸ் புக். எங்கேயும் பார்த்ததில்லை. அவர் இந்த புத்தகத்தை கேட்டிருந்தாரா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் இது போல் ஒரு புத்தகத்தை எங்கும் பார்த்ததில்லை. ஐ ஹாவ் நாட் சீன் எனிவேர் லைக் திஸ் புக். அவர் இந்த புத்தகத்தை கேட்டிருந்தாரா? டிட் ஹி ஆஸ்க் திஸ் புக்? ஆமாம், ஆனால் நான் கொடுக்க விரும்பவில்லை. இதை நீங்கள் சொல்லணும். இதுதான் ஃப்ளூயன்சி. அதாவது ஒரே விஷயத்தை பற்றி அடுத்தடுத்து வேறு வேறு டைப்பில் கொஸ்டின், நார்மல் சென்டென்சஸ் இந்த மாதிரி வர்றது தான் ஃப்ளூயன்சி. கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ். அவர் இந்த புத்தகத்தை கேட்டிருந்தாரா? டிட் ஹி ஆஸ்க் திஸ் புக்? ஆமாம், ஆனால் நான் கொடுக்க விரும்பவில்லை. எஸ், பட் ஐ டு நாட் வாண்ட் டு கிவ். நான் கொடுக்க விரும்பவில்லை. ஏன் அவருக்கு நீங்கள் இந்த புத்தகத்தை கொடுக்கக்கூடாது? இந்த கேள்வியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஆமாம், ஆனால் நான் கொடுக்க விரும்பவில்லை. எஸ், பட் ஐ டு நாட் வாண்ட் டு கிவ். ஏன் அவருக்கு நீங்கள் இந்த புத்தகத்தை கொடுக்கக்கூடாது? ஒய் டோன்ட் யூ கிவ் திஸ் புக் டு ஹிம்? ஒய் டோன்ட் யூ, ஏன் கொடுக்கக்கூடாது? அவர் எப்போதும் பொருட்களை எங்காவது வைத்து விடுவார், வைத்துவிட்டு தேடுவார். அவர் எப்போதும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். எப்பொழுதும் அப்படின்னு வர்றப்ப ரொட்டீன் ஆக்டிவிட்டி, அவரை பற்றி ஒரு ஒப்பீனியன். ஸோ அவர் எப்போவுமே அப்படி தான் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி ஆல்வேஸ் மிஸ்பிளேசஸ் திங்ஸ். பொருட்களை இடம் மாற்றி வைத்து விடுவார். ஹி ஆல்வேஸ் மிஸ்பிளேசஸ் திங்ஸ் அண்ட் சர்ச்சஸ் தம். தேடிட்டே இருப்பார். அவருக்கு அறிவுறுத்து. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அட்வைஸ் ஹிம். அட்வைஸ் ADVISE, இது வேர்பு. நவுன் ஃபார்மில் ADVICE, அறிவுரை அப்படின்னு அர்த்தம். ADVISEனா அறிவுறுத்து அப்படின்னு அர்த்தம். அவருக்கு அறிவுறுத்தவும். நான் ஏற்கனவே நிறைய முறை அவரிடம் சொல்லியிருக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஷியோராக அவங்களால முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அட்வைஸ் ஹிம். ஐ டோல்ட் ஹிம் ஆஃபன். நான் ஏற்கனவே நிறைய முறை அப்படிங்கிறது ஆஃபன். OFTEN. டி அப்படிங்கிற லெட்டர் வந்து சைலண்ட். ஐ டோல்ட் ஹிம் ஆஃபன். சில பேர் பொருட்களை சரியாக கையாள்வார்கள். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். சில நபர்கள், சம் பர்சன்ஸ், ஹேண்டில் திஸ் ப்ராப்பர்லி. ஹேண்டில் திஸ் ப்ராப்பர்லி. ஹேண்டில் த திங்ஸ் ப்ராப்பர்லி. ஓகே, பொருட்களை சரியாக கையாள்வார்கள். கையாளுதல் ஹேண்டில். சம் பர்சன்ஸ் ஹேண்டில் தம், ஹேண்டில் த திங்ஸ் ப்ராப்பர்லி. சரி வா வெளியே போகலாம். ஸோ அந்த கான்வர்சேஷன் இதோட முடியுது. சரி வா வெளியே போகலாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, லெட்ஸ் கோ அவுட். இந்த லெட்ஸ் அப்படிங்கிறது லெட் ப்ளஸ் அஸ், US. வாங்க நம்ம வெளியே போகலாம். லெட் அஸ் கோ அவுட். அது லெட்ஸ் அப்படின்னு கான்ட்ராக்ஷன் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஸோ ஒரே ஒரு விஷயம், புக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இத்தனை கேள்விகள், இத்தனை சென்டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியுது. இது கண்டினியூஸாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ட்ரை பண்ணிங்கன்னா ஷியூராக முடியும். நிறைய இங்கிலீஷ் ரீடிங், இங்கிலீஷ் லிசனிங் எக்ஸசைசஸ் பண்ண இந்த ஃப்ளூயன்சி நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.